ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் IBC தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் 19 முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காணத் தவறாதீர்கள். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் ஆயுத குழுவினர் புகுந்து பலரை சுட்டு கொன்றும் 251 பேரை பணைய கைதிகளாக பிடித்தும் சென்றனர். இதையடுத்து காசா மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்திய இஸ்ரேல் படையினர் பாலஸ்தீன மக்களில் பெருமளவானோரை கொன்று குவித்ததுடன் ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைமையையும் அளித்தனர். இருந்தும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் தொடர்ந்தும் இஸ்ரேல் படையினருக்கு எதிரான போரில் ஈடுபட்டும் இருந்தார்கள். காசாவில் தாம் மேற்கொள்ளும் இராணுவ நடவடிக்கை தமது மக்களை ஹமாஸ் பிடியில் இருந்து மீட்பதே என்று இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்து வந்த போதிலும் இறுதி வரை அவர்களால் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த தமது மக்களை முழுமையாக மீட்க முடியாமல் போனது. அப்படியென்றால் தமது தலைமை அளிக்கப்பட்ட பின்னரும் தாம் உயிருடன் இன்னமும் உள்ளோம் என்ற செய்தியை ஹமாஸ் உலகத்திற்கு வெளியிட்டும் இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பாலஸ்தீன சமாதான உடன்படிக்கையை எகிப்தில் கைச்சாத்திடும் வரை 20 பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களின் சடலங்களும் ஹமாஸ் வசமே இருந்தன. உலகிலேயே அதிசிறந்த உளவு பிரிவை தன்னகத்தே வைத்திருக்கும் இஸ்ரேலுக்கு தமது பணைய கைதிகள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏன் என்ற கேள்வி எழுந்திருந்தது. காசாவின் கடைசி எல்லை வரை தனது இராணுவ நடவடிக்கையை விஸ்தரித்த இஸ்ரேலுக்கு கடைசியில் மிஞ்சியது ஏமாற்றம்தான். என்னதான் கொடூர போரை நடத்தினாலும் அப்பாவி மக்களை கொன்றொழித்தாலும் இறுதியில் சமாதான வழிமுறை மூலமே தமது மக்களை ஹமாஸிடமிருந்து மீட்க வேண்டியிருந்தது இஸ்ரேலுக்கு. இது ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு ஒரு அவமானகரமான செயற்பாடும் கூடத்தான். அப்படியென்றால் தமது பணைய கைதிகளை மீட்கவென புறப்பட்ட இஸ்ரேலுக்கு தாம் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை தோல்வி என்று கொள்ளலாமா என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. இப்படி இருக்க காசாவில் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட நேற்று முன்தினம் உலக தலைவர்கள் எகிப்தில் கூடிய வேளை இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியின் புகைப்பிடிக்கும் பழக்கம் தொடர்பாக துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கிண்டலாக பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது. மாநாட்டில் மெலோனியிடம் பேசிய எர்டோகன், நீங்கள் விமானத்தில் இருந்து இறங்கிய போது பார்த்தேன், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றீர்கள், ஆனால் உங்கள் கையில் சிகரெட் இருந்தது. இந்த பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். எர்டோகனின் பேச்சை கேட்ட அருகிலிருந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சிரித்துக்கொண்டே குறுக்கிட்டு அது அசாத்தியம் என்று நகைச்சுவையாக கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு மெலோனியும் அதே போல வேடிக்கையாக பதிலளித்திருந்தார். அதாவது, எனக்கு தெரியும், ஆனால் நான் புகைப்பிடிப்பதை நிறுத்தினால் எனக்கு எரிச்சல் அதிகமாகி யாரையாவது ஏதாவது சொல்லிவிடுவேனோ என்று அஞ்சுவதாக கூறி சிரித்தார். இது தொடர்பான காணொளி இணையத்தில் வைரலாகியும் வருகின்றது. தற்போது துருக்கியை புகைப்பழக்கம் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்ற தனது நோக்கத்தை எர்டோகன் அடிக்கடி கூறியும் வருகின்றார். மறுபுறம் வெளிநாட்டு தலைவர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ள தனது புகைப்பழக்கம் உதவியதாக மெலோனி முன்பு ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக காசாவை மீண்டும் கட்டி எழுப்பும் நடவடிக்கை தொடர்பில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் குழு ஒன்று பிரித்தானியாவில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றது. குறித்த சந்திப்பில் உலகளாவிய முன்னணி நிதி நிறுவனங்களும் கலந்து கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எகிப்திய செங்கடல் ரிசார்ட்டான ஷர்ம் எல் ஷேக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உலகின் முதன்மையான தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு இஸ்ரேல் ஹமாஸ் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டும் இருந்தார்கள். இந்த நிலையில்
பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சகம் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் முதன்மையான அதிகாரிகளை ரகசியமாக ஒன்றிணைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. நேற்று முன்தினம் தொடங்கி 3 நாட்கள் நீடிக்கும் இந்த மாநாட்டின் நோக்கமானது பாலஸ்தீனத்தால் வழிநடத்தப்படும் போருக்கு பிந்தைய காசாவிற்கான முக்கியமான திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு முயற்சிகளை தொடங்குவதாகும். இஸ்ரேல் தாக்குதலில் தரைமட்டமாகியுள்ள கட்டிடங்களில் இடிபாடுகளை அகற்றுதல், குடியிருப்புகளை கட்டியெழுப்புதல், உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல், கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை மீட்டெடுப்பது உள்ளிட்ட முதன்மையான இலக்குகளை விவாதிக்க உள்ளதாக துணை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருந்தார். அத்துடன் முன்னெடுக்க போகும் பாணியின் அளவு அது எவ்வளவு அவசரமானது, எவ்வளவு சிக்கலானது என்பதையும், எத்தனை ஆண்டுகளாகும், பல பில்லியன் தொகை செலவாகும் என்பதும் அறிந்துள்ளதாக அமைச்சர் பாகனர் தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த சந்திப்பு ஜோர்டான், சவுதி அரேபியா, ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளின் முதன்மையான அதிகாரிகளுடன் பாலஸ்தீன ஆணையமும் கலந்து கொண்டிருந்தது. இதேபடி இருக்க ஹமாஸ் படைகள் தாமாகவே ஆயுதங்களை கைவிட மறுத்தால் நாங்கள் அவர்களை நிராயுத பாணியாக்குவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீன நாடு அமையும் வரையில் ஆயுதங்களை கைவிட முடியாது எனவும், இந்த விவகாரம் குறித்து மத்தியஸ்தர்களுடன் விரிவான விவாதம் முன்னெடுக்கப்படும் என்றும் ஹமாஸ் முன்னரே விளக்கம் அளித்திருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படைகளுக்கும் இடையிலான 20 அம்ச ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டங்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொருட்டு ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டும் இருந்தார். அவர்கள் ஆயுதங்களை கைவிட மறுத்தால் நாங்கள் அவர்களை நிராயுத பாணியாக்குவோம் என்று சொல்லியும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அது மிக விரைவில் நடக்கலாம், அத்துடன் வன்முறையும் பயன்படுத்தப்படலாம் என்றார். ஹமாஸ் படைகளுடன் இது தொடர்பில் தகவல் தெரிவித்ததாகவும் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் ஹமாஸ் படைகளை நிராயுத பாணியாக்குவதில் யார் ஈடுபடுவார்கள் அல்லது அதில் அமெரிக்க படைகளும் ஈடுபடுத்தப்படுமா என்பது குறித்து ட்ரம்ப் விளக்கம் அளிக்க மறுத்திருக்கின்றார். ட்ரம்பின் 20 அம்ச போர் நிறுத்த திட்டத்தின் அடுத்த கட்டத்தின் முக்கிய பகுதியாக ஹமாஸ் படைகள் ஆயுதங்களை கைவிடுவது இருந்த போதிலும் ஹமாஸ் படைகள் இதுவரை அந்த திட்டத்தை ஒப்புக்கொள்ள மறுத்திருக்கின்றது. பாலஸ்தீன அரசு அமைவதை ட்ரம்பும் அமெரிக்காவும் மறுத்து வரும் நிலையில் ஹமாஸ் படைகளின் கோரிக்கை ஏற்கப்படுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. இதனிடையே ஹமாஸ் படைகள் இன்னும் தடுத்து வைத்துள்ள இஸ்ரேல் வீரர்களின் உடல்களை திருப்பி தர தவறினால் காசாவிற்கான உதவி விநியோகங்களை துண்டிக்க இருப்பதாக இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் செவ்வாயன்று அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். ஒப்புக்கொண்டபடி சடலங்கள் திருப்பித் தர தவறினால் 2ஆம் கட்டம் உடனடியாக தொடங்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதனிடையே இஸ்ரேலால் ஒப்படைக்கப்பட்ட 45 பாலஸ்தீனியர்களின் உடல்களை காசாவில் உள்ள ஒரு மருத்துவமனை பெற்றுக்கொண்டதாக கூறியும் இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.